Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா பர்த்டே ஷாப்பிங் ஹால்ல வீடியோ தான் பார்க்க போறீங்க. அதுதான் இன்னைக்கு நிறைய இடத்துல இருந்து நான் சோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா காட்டுறேன். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். எங்க என்ன வாங்கினேன், எதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டீட்டெயில்டா வரும். இந்த வீடியோவில் காட்டுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து லிங்க் எல்லாம் வந்து வியூ ப்ராடக்ட்ல வச்சிருப்பேன். வேணுங்கிறவங்க மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன நான் பார்க்க போறோன்ட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் பெங்களூர்ல வாங்கினதை ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். அது என்ன ரோடுப்பா? பிரிகேட் ரோடா? பிரிகேட் ரோடு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்க போனோம் எம்ஜி ரோடு பிரிகேட் ரோடு தான் போயிருந்தோம். அங்கே நான் கீழே எட்டி பார்த்துருப்பேன். மாமா பேபி சேனல் வந்து பாருங்க. அது கடை பேர்லாம் நான் பார்க்கவே இல்லை. அந்த பிராண்ட் நேம் மட்டும் தான் அங்கே போட்டிருந்தாங்க. அது என்ன கடைன்னா தெரியல. மேபி தெரிஞ்சா நான் வேணா போடுறேன். ஓகேவா, அங்கே ஒரு 5 டாப் வாங்கினேன். ஏன்னா ரீசெண்டாக நான் ஜூடியோவில் வாங்கினது காட்டிட்டேன்ப்பா பேண்ட்டை. இல்லை காட்டிட்டேன் லாஸ்ட் இதில் ஆனிவர்சரி ஷாப்பிங்லேயே காட்டினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆனிவர்சரி ஷாப்பிங்கில் காட்டியிருந்தப்ப ஒரு 3 பேண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட நிறைய பேண்ட் ஜீன்லாம் வச்சுருக்கேன். எல்லாத்துக்குமே கொஞ்சம் டாப்ஸ் வேணுமா இருந்ததுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாப்ஸ் எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் இதை நகர்த்திக்கலாம். ஓகேவா, அதனால இது ஒரு டாப் வாங்கியிருந்தேன். பிளாக்குக்கும் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப் ஒயிட்டுக்கும் போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஒயிட்டுக்கும் போட்டுக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். அதனால இந்த ஒரு டாப் எடுத்திருந்தேன். இது வந்து எனக்கு வந்து என்ன சொல்ற, பாடி ஃபிட் இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால சரி ஓகே இது வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் டாப்பா. அப்புறம் செகண்டு இந்த பிளாக். இது அவ்வாவா இருந்தது. இதோட மெட்டீரியல்லாம் வந்து என்ன சொல்றது, ரப்பர் மெட்டீரியல் மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஸ்மூத்தா இருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே. ஆனால் ஒவ்வொரு டாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா 1350 அந்த மாதிரி வருது. ஏன்னா நாங்கள் ரேட்லாம் கம்மி பண்ணி கடைசியில் பேசினோம். மொத்தத்துக்கு 5 டாப்புக்கு 6700 நான் கொடுத்தேன். இது வந்து ஜாஸ்தி தான் இருந்தாலும் எனக்கு வந்து கிடைக்கல. நான் ஆன்லைனில் நிறைய தேடி பார்த்தேன், அது மாதிரிலாம் கிடைக்காதனால சரி ஓகே கிடைச்ச போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டு ஜிக்னு இருக்கா. நைட்லாம் போட்டால் கிளிட்டர் ஆகும், அதனால இது. அதுக்கப்புறம் இந்த ஒரு டாப் லேவெண்டர். இதுவுமே வந்து நம்ம பேண்ட் எல்லாத்துக்குமே நம்ம போடுறதுக்காகும். அதனால இந்த ஒரு டாப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் குவாட் செட் மாதிரி ட்ரை பண்ணலாம். ஜீனுக்கும் நம்ம போடலாம், பட் குவாட் செட்டாக ட்ரை பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது. இது நம்ம ஸ்கின் ஃபிட்டு மாதிரி போட்டால் மேலே லூஸாக போட்டோம்னா கீழே கொஞ்சம் லூஸாக போடலாம், டைட்டாக போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். ஜீன் போட்டும் போடலாம், லெகின் போட்டும் போடலாம், அப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு போட்டும் போடலாம். இது நான் எனக்கு பிடிச்சிருந்தது. இதுவும் வாங்கியிருந்தேன், லேவெண்டர் பர்பிள் கலரு. அதுக்கப்புறம் இது ஒரு பிளைன் ஷைனிங் லுக். இது வந்து என்ன சொல்றது, ஏஸ்தட்டிக் லுக் அந்த மாதிரி கொடுக்கும். இது இந்த மாதிரி பிளைன் வைபெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதனால இந்த பிளைன் ஒரு டாப் ஒன்று எடுத்திருந்தேன். இதுவுமே வந்து ஷைனிங்காக இருக்கும், டபுள் ஷேடு அந்த மாதிரி வந்து சூப்பராக இருந்திருக்கும். இந்த 5 டாப்பு வந்து 6500க்கு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 700 சாரி 6700. இந்த 5 டாப்பு வந்து 6700க்கு எடுத்தேன். டிவைட் பண்ணி 5ஆ டிவைட் பண்ணி பார்க்கும்போது 1340 வருது. ஆனால் ஒரு டாப் 1340ங்கிறது எனக்கு ஒர்த்து தான் தோணுது. ஏன்னா நான் நிறைய ஆன்லைனில் வந்து 1 மாத காலமாகவே என் பர்த்டேக்கு இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நானும் நிறைய போட்டு வச்சேன். நிறைய வந்தது வீட்டுக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தவே இல்லை, குவாலிட்டி நல்லாவே இல்லை. திருப்பி ரிட்டர்ன் நீங்கள் நிறையா போயிடுச்சு. பேலன்ஸ் எனக்கு பிடிச்சது மட்டும் நான் வச்சிருக்கிறேன். ஒரு ட்ரெஸ் நான் வாங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது 12000 ட்ரெஸ்ஸு. எனக்கு 3600 கொடுத்தான். பட் ஆனால் எனக்கு மனசு கேட்கல, இவ்வளோ வாங்கிட்டேனே திருப்பி ஏன் அதை வாங்குவானே அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல வேணாங்க கேன்சல் பண்ணிடுங்கன்னு நான் போட்டேன் அதை. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பெங்களூர்ல இது இல்லாம அதுக்கப்புறம் இது ஒன்று எடுத்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வேற ஷாப். ஓகேவா, இந்த மிக்கி மவுஸ் வந்து இந்த டிஷர்ட் வந்து வேற ஷாப். இது நல்லா இருந்தது. இது அந்த பிங்க் போட்டு பார்த்தா பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் பெருசா இருந்தது. அந்த வீடியோவில் போட்டு காட்டியிருப்பேன். அந்த பிங்க் வந்து பெருசா இருந்தது. அது கொஞ்சம் இந்த சைஸ்ல இருந்ததுன்னா கண்டிப்பா எடுத்து வந்திருப்பேன். ஏன்னா பின்னாடி ஒரு சைட்டா வருது, அதுக்கு மேட்சா இருந்திருக்கும். ஆனா இது போட்டு கூட போடலாம், பட் ஆனால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் இப்போலாம் வந்து என்னன்னா ஒரு வெக்கேஷன் ட்ரிப் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது பின்னாடி உங்களுக்கு ஃபியூச்சர்ல வரும் பாருங்க. அதுக்கு கொஞ்சம் ஃபங்கியா, ட்ரெண்டிங்கா, புள்ளிங்க மாதிரி அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ட்ரை பண்ண. ஆனா நான் வந்து ஒர்க்ல ஒரு ஃபங்கியா அந்த மாதிரி ட்ரை பண்ண. அது எனக்கு வந்து எவ்வளோ அழகா இருந்தது தெரியுமா? அந்த ஜடையெல்லாம் போட்டிருந்தேன். எல்லாருமே கமெண்ட்ல சொன்னீங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி கொஞ்சம் லுக்கை மாத்தி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. பல்லு இருக்கும் போதே பக்கோடா சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பல்லு போனதுக்கு அப்புறம் பக்கோடா சாப்பிடணும்னு ஆசைப்படக்கூடாது இல்லை, அதனாலதான். ஓகேவா, இதெல்லாம் வந்து அங்க எடுத்து. இது வந்து 1900 இந்த டிஷர்ட். ஆமா, அந்த ஒரு டிஷர்ட் மட்டும். இது வந்து என்ன சொல்றது, நம்ம இதுல வந்துட்டு
ட்ரெண்டியா ஒரு மாதிரி கிளாஸியா போடுவாங்கல்ல அந்த மாதிரி ஷாப் இது. எனக்கு இருக்கிறதுலே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இவருக்கு பிடிக்கும். அதனால இந்த கடையில இது எனக்கு சரி அவருக்கும் பிடிச்சிருந்ததுனால எனக்கும் பிடிச்சிருந்ததுனால சரி எத்துக்கோ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு லைஃப் ஸ்டைல்ல போயிருந்தோம்ல, முந்தின நாள் போனப்ப அது மோனாவும் ஷேரனும் ஏதோ ஒரு ஷோ ஆஃப்னு ஒரு கடைக்குள்ள போச்சுங்க. அந்த கடைக்குள்ள இந்த ஸ்கர்ட் நான் ரொம்ப நாளா பாத்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயாச்சும் வாங்கி ஒரு தடவையாச்சும் அட்லீஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கர்ட் பார்த்தேன். இந்த ஸ்கர்ட்டோட ரேட் வந்து 1000. இந்த ஸ்கர்ட்டோட ரேட் கம்மி தான், 1250 இது. சரிங்களா? இது சரி ஓகே, இந்த ஸ்கர்ட் ஒரு தடவை போட்டு நம்ம ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கர்ட் எடுத்திருந்தேன். இந்த ஸ்கர்ட் வந்து அது ஒரு ஷோ ஆப்னு ஒரு கடை இருந்தது. அந்த கடையில வந்து எல்லாமே மால்ல சீப் அண்ட் பெஸ்டா கொஞ்சம் 15% அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த கடையில இதை வாங்கினேன். சரி நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. பசங்கெல்லாம் வந்து பாடி கான்ல வந்துட்டு அந்த இந்த மாதிரி ஃபிட் எடுத்ததுங்க. அதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது, தொப்பையும் தொந்தியுமா வச்சுனுங்கிற நமக்கு அதெல்லாம் எங்க வேலைக்கு ஆகும். அதனால நமக்கு வேலைக்கு ஆகிற மாதிரி ட்ரெஸ்ஸாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லைஃப் ஸ்டைல்குள்ளே போனேன்னா இவருக்கு ஏதாவது சரி பார்க்கலாம் அப்படின்னு போனார். இவருக்கு ஏதாவது செட் ஆகுதான்ட்டு, ஏன்னா நான் மட்டும்தான் ஷாப்பிங் பண்ணின்னு இருக்கேன். இன்னும் இவங்கெல்லாம் ஷாப்பிங்கே ஆரம்பிக்கல. கிறிஸ்மஸுக்கு ஆரம்பிக்கல, நியூ இயருக்கு ஆரம்பிக்கல, ஆனிவர்சரிக்கு ஆரம்பிக்கல. ஏன்னா இவங்களுக்கு இன்னும் 3 எடுக்கணும். எனக்கு வந்து என் பர்த்டே, எல்லாரும் அவங்க பர்த்டேகள்ல எல்லாம் கடை வைக்கிறாங்க. எனக்கு மட்டும் என்ன ஆயிடுன்னா இந்த கிறிஸ்மஸ், நியூ இயர், ஆனிவர்சரி, என் பர்த்டே அப்படி வரும்போது எதுக்கு இவ்வளோ ட்ரெஸ் எடுக்கிற அப்படிம்பாரு. இவங்க பர்த்டேக்கு மட்டும் இவ்வளோ எடுத்துப்பாங்க. தனித்தனியா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பர்த்டேல எந்த ஃபங்க்ஷன் கூட மிங்கிள் ஆகாது. என் பர்த்டே மட்டும் பாவப்பட்ட சென்மம் மிங்கிளாய் வந்துனே இருக்கும். அதனால எனக்கு வந்து ஓகே. அதனால நீ அள்ளிக்கிற கேட்டா கதை சொல்லணும். இப்போ டேட் வைஸ் இந்த டேட்டு அந்த டேட்டு இந்த டேட்டுக்கு இந்த டேட்டுக்குன்ட்டு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு இது வந்து என்னன்னா நம்ம லெகின் போட்டு டாப் போட்டு குர்த்தாவும் போட்டுக்கலாம், சிங்கிள் பீஸாவும் இது போட்டுக்கலாம். அதனால சிங்கிள் பீஸா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு சரி நம்ம வெக்கேஷன் போகும்போது சிங்கிள் பீஸா ட்ரை பண்ணிக்கலாம், நம்ம உள்ளூர்ல போடும்போது லெகின் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-in-1 பர்பஸா இது எடுத்தேன். இது வந்து ஆக்சுவலா நான் மிந்த்ரால வந்து ஆன்லைன்ல நான் வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவுட் ஆஃப் ஸ்டாக்கா போயிடுச்சு. ஆமா. அதுக்கப்புறம் அங்க போனா 50% ஆஃபர் போட்டுருந்தாங்க. இதோட ரேட் வந்து ஆக்சுவல் ரேட் வந்து 1800. இது 50% ஆஃபர்ல 1800னா 900 கொடுத்து வாங்கினியா, 900 இது. சரி 900க்கு இது ஒர்த்துதா அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அதுக்கப்புறம் மீதி எல்லாம் வந்து ஆன்லைன்ல தான். இதுவுமே ஆன்லைன்ல இருக்கு. உங்களுக்கு நான் லிங்க் வைக்கிறேன். என் சைஸ் மட்டும்தான், எக்ஸல் மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லா சைஸும் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில இதை சுட வந்தது ஃப்ரெண்ட்ஸ். மீஷோல வாங்கினது. இது வந்து எல்லா வெப்சைட்லயும் இருக்கு, மிந்த்ரால இருக்கு. நான் வச்சு விடுறேன் உங்களுக்கு, ஓகேவா? இது ஒரு ஃப்ராக்கு. இது வந்து என்ன சொல்றது, தனித்தனியா தெரியும். நம்ம போடும் போது என்னன்னா டிஷர்ட் தனியா, ஸ்கர்ட் தனியா போட்ட மாதிரி ஒரு ஃபீல் மாதிரி இது தெரியும். இதை பார்த்தேன், சரி இந்த கலர் நம்ம எடுக்கவே இல்லையே, இந்த கலெக்ஷன்ஸ்ல கிரீன் கலர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கலர் பார்த்து போட்டேன். இதுவுமே நல்லா தான் இருந்தது. ஆனா என்னன்னா கொஞ்சம் வயிறுகிட்ட கொஞ்சம் இந்த மாதிரி டைட்டா எனக்கு இந்த இது பெல்ட் வர்றது கொஞ்சம் பிடிக்கல. இருந்தாலும் ஓகே, 300க்கு இது ஒர்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன் இதை, ஓகேவா? இதுக்கு ஒரு பெல்ட் கொடுத்துருந்தாங்க, அதனால இதை வச்சிருக்கிறேன். ஓகே, இது ரிட்டர்ன் போட வேணாம் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாமே மாடர்ன் ட்ரெஸ்ஸா எப்படி எடுத்தா எப்படி, சரி அதனால ஓகே. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது, ஆனா இன்னும் போடவே இல்லை நான். இது நம்ம மிஷின்ல வச்சு கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் ஓப்பனா இருக்குமா, இப்படி இவங்க காட்டுறேன். இந்த மசக்கல்லி, அனார்கலி அந்த ஸ்டைல்ல இதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஃபேஷன். இது எப்போ எடுத்ததுப்பா, இன்னுமே போடாம வச்சிருக்கப்பா, புதுசு தானா. இது ரொம்ப நாள் ஆச்சு. சரி இதை வந்து கொஞ்சம் இது வரைக்கும் கொஞ்சம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வயிறு தெரியுற மாதிரி நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சிருக்கிறேன். சரி இப்பயாச்சும் எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டாப்பா, இது வந்து ஒரு பெலாசோ பேண்ட் மாதிரி இதுக்கு வரும். இந்த பெலாசோ பேண்ட் ரொம்ப ஹைட்டா இருக்கு. இதையுமே என் சைஸுக்கு கொஞ்சம் அடிச்சு கட் பண்ணி அடிக்கணும், அதனால வச்சிருக்கிறேன் இதை. இப்போ மொத்தத்துல இந்த ட்ரெஸ்ஸே வீணடிக்க போகல, இந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் லைட்டா ஆல்டர் பண்ணணும், அதனால இதை வச்சிருக்கேன். அதனால இது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே வந்து எதுக்கோ எடுத்தேன், இப்போ ரீசெண்டா எடுத்தேன். பட் ஆனா இன்னும் போடவே இல்லை, போடுறதுக்கு மனசு வரல, அதனால வச்சிருக்கேன். சுடிதார், அதான் சொன்னேன், டிபாஸ் நம்ம பிராண்டு. இது வந்துட்டு XXL போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எக்ஸல் வந்து ஸ்ட்ரெயிட் கட் எனக்கு பத்தாது, XXL போனால் தான் ஸ்ட்ரெயிட் கட் பத்தும். அதனால நான் என்ன பண்ணிருப்பேன், பின்னாடி டாட் பிடிச்சிப்பேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஷாலு, இதுக்கு ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பேண்ட் எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல, இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சே ஆகலை. பட் எனக்கு நேவி ப்ளூவில் ஒரு பேண்ட் வேணும். ஓகே, பேண்ட் சரியாக தானே இருக்குது. நம்ம இதை எடுத்து போட்டுட்டு இதில் அந்த ஆஃப் ஒயிட்டில் நான் ஷிம்மரிங் இதில் வச்சுருக்கிறேன். சரி மேட்ச் பண்ணி நம்ம போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இதோட இது. அதுக்கப்புறம் வந்துட்டு
நான் இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி சரி நம்ம ஜீன் வாங்கிட்டோமே, அதுக்கு டிஷர்ட் வேணுமே, என்ன பண்றது போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டிஷர்ட் வாங்கினேன். இந்த டிஷர்ட்லாம் மிந்த்ரால தான் வாங்கினேன் ஆன்லைன்ல. இதோட லிங்க் எல்லாம் வைக்கிறேன். பட் இது எனக்கு கொஞ்சம் பெருசு இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் லூஸ் ஃபிட் அப்படின்றதுனால சரி ஓகே இது வச்சுக்கிட்டேன். இதுவுமே அதே தான், லைட்டா பிக்கா தான் இருந்தது. இதுவுமே ஓகே லைட்டா பிக்கா தானே இருக்கு, கொஞ்சம் லூஸ் ஃபிட்டாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி இவங்க 2 பேத்துக்கும் நான் ஆஜியோல வந்துட்டு நான் 2 டிஷர்ட் போட்டுருந்தேன். இவரோட டிஷர்ட் வரவே இல்லை, அவங்க அப்படியே கேன்சல் பண்ணி பணம் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. மௌலி இது வந்தது, ஆனால் ரொம்ப சின்னதா இருந்ததுனால சரி ஓகே வேணான்ட்டான். இது வந்து அந்த என்னது ஒரு ஆவி பொம்மை இருக்குன்னு ஒரு ஸ்டோர் போவீங்களே நீ மௌலி போவானே, சால்டட் ஸ்டோர் ஏதோ அந்த ஸ்டோர்ல இந்த மாதிரி பூமியெல்லாம் இருக்கும். அந்த டைம்ல இவங்களுக்கு மேட்ச் பண்ணி இந்த பொம்மை மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சரி வச்சிருக்கலாம், நம்ம 3 பேர் பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வச்சிருக்கேன். இவ்வளோ பண்ணி நம்ம தொப்பையை மறைக்கிறதுக்கு ஒரு ஐட்டம் வேணுமே, அந்த ஐட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. நம்ம ரெபேகா வந்திருந்தது. ரெபேகா நீ என்ன யூஸ் பண்ற சொல்லு ரெபேகா ஷேப்பர் அப்படின்னு கேட்டு மொத்தத்துல ரெபேகா இதை யூஸ் பண்ணதுன்னு நீ ஊருக்கே டம்கம் போட்டுட்ட. அது வந்து போடும், ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது போடும். கொஞ்சம் ஸ்லிம்மா வேணும்னா இந்த மாதிரி ஷேப்பர் யூஸ் பண்ணும். அப்படி என்ன ஷேப்பர் தான் நீ யூஸ் பண்ற எனக்கு கொஞ்சம் சொல்ல. நானும் நிறைய ஷேப்பர் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே எனக்கு செட் ஆகல அப்படின்னு சொன்னேன். அப்பதான் வந்து அந்த ரெபேகா சொல்லிச்சு, அக்கா நான் வாங்கினது 2 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு, நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க, ட்ரையல் ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் அனுப்பிச்சிட்டு அந்த லிங்க்ல இருந்து நான் வாங்கி நேத்து போட்டு பார்த்தேன். ஃபுல் டே நல்லா இருந்தது, கம்ஃபர்டபுளா இருந்தது, கீழே உட்கார முடியுது, எந்திரிக்க முடியுது, நமக்கு வந்து டைட்டா பிடிக்கல அப்படின்ற மாதிரி நிறைய எனக்கு நான் ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்லாம் அனுபவிச்சிருப்பேன்ல, அது எல்லாத்தையும் இது வந்து பீட் பண்ணிடுச்சு. வாய்ப்பே இல்லடா, ஒரு 250 ரூபா ஒரு பொருள் நம்மளை வந்து இந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டேன். அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வாங்கி இது யூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு நல்லா இருக்கு, இதோட லிங்க் உங்களுக்கு வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வாங்கினா செருப்பு ஷூ வாங்க வேணாம், அதனால வெக்கேஷனுக்காக இந்த ஷூ வாங்கினேன். அப்புறம் என்னோட பக்கெட் லிஸ்ட்னு ஒன்று இருந்தது பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு ஷூ வந்து நான் என் விஸ் லிஸ்ட்டில் வச்சுட்டே இருந்தேன். எப்படா ரேட்டு கம்மியாகும், ரேட்டு கம்மியான உடனே ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்னு நகர்த்தி வச்சிருந்தேன். ஏன்னா ஷூ வந்து நான் ரொம்ப ரேராக தான் போடுவேன். அதனால சரி வாங்கணும்னு வச்சுட்டே இருந்தேன். ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே, கொஞ்சம் ஓரமாக வந்து நான் ரேட் ஏதாவது டைமில் ப்ரைஸ் டவுன் ஆனவொடனே கரெக்டாக ஆஃபர் போட்டால் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தேன். இது கொஞ்சம் கண்ணு கூசும், இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஃபங்கியாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் வாங்கியிருந்தேன். இதுதான் அந்த ஷூ. டண்டனை ஸ்கெச்சஸில் வந்துட்டு இந்த பிங்க் கலர் ஷூ, இதில் நான் ஸ்கெச்சஸில் ரெட்டு வச்சுருக்கேன். அப்புறம் நைக்கியில் வந்து ஒயிட்டாப்பா நான் அதில் வச்சுருக்கேன். சரி இந்த ஷூ அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது எனக்கு போடணும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு ரீசனுக்காக சரி ஓகே வாங்கிட்டேன். வாங்கினா எனக்கு பிடிச்சதான் நான் யூஸ் பண்ணுவேன், ஓகேவா? அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம இப்போ வெக்கேஷன் போகும்போது அங்கெல்லாம் வந்து நம்மளை யாரும் தனியாக பார்க்க மாட்டாங்க. இந்த ஊர்லயும் இப்ப நிறைய பேர் இது போட்டுன்னு சுத்துறாங்க. இந்த கலருக்கு நான் எல்லாரும் நிறைய பேர் இப்ப எல்லாம் வாங்குறாங்க. இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இப்ப வாங்கி நானுமே போட்டுருக்கதெல்லாம் பார்த்தேன். சரி ஓகே நமக்கு இது பிடிச்சிருக்குது, சரி வாங்கி போடுவோம், அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டாங்க. இது வந்து 3000 rupees. இது வந்து நமக்கு ஆஃபர்ல வந்தது. இதோட ஆக்சுவல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 799. 8,000 1 ரூபா கம்மி. இது வந்து 3,100 சம்திங், ஏதோ 70% 80% ஏதோ எனக்கு ஆஃபர்ல காட்டுச்சு. ஓகே இதுதான் ஷாக்கு. நைட்டோட நைட்டா ராத்திரியில எங்க மாமாட்ட காட்டி இதை போட்டுக்கிறேன்னா அப்படின்னு, சரி போட்டுக்கோ அப்படின்னாரு. அதனால நைட்டே ஆர்டர் போட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிராக்ஸ், எனக்கு வந்து ஸ்லிப்பர் வந்து எல்லாமே வச்சிருக்கேன், எல்லாமே நல்லா தான் இருக்கு. எல்லாமே என்னன்னா எல்லாமே ஃபங்க்ஷன் யூஸா இருக்கு, ரஃப் யூஸ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம இந்த கலர்ல என்கிட்ட செருப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நானும் ரொம்ப நாள் இந்த கலரில் செருப்பு வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ நம்ம வெளியிலலாம் ரொம்ப லாங்காக இப்போ நம்ம ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா ரொம்ப லாங்காக நடப்போம். ஏன்னா நம்ம கார் எடுத்துன்னு போகும்போது கிட்ட ஏறுறோம் இறங்குறோம் அப்படிங்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற செருப்பு ஓகே. அங்கே போனால் நமக்கு கார்லாம் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ண மாட்டோம், நிறைய வாக் தான் இருக்கும். வாக்கில் நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும், கால் வலிக்காமையும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக எனக்கு கால் வலிக்காமல் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு ஒரு ஸ்லிப்பர் தேடிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக. அந்த ஸ்லிப்பர் டக்குன்னு கிடைச்சோடனே நான் வாங்கிட்டேன். இது வந்து கிராக்ஸ் ஷோரூமில் மோனா வந்தப்போ, லாஸ்ட் டைம் வந்தப்போ ஊருக்கு சென்னை வந்தப்போ நான் போனேன். அப்போ போனப்போ இது பார்த்தேன், சரி ஓகே நல்லா இருக்குன்னு என் காலில் போட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது, சரிட்டு வாங்கிட்டேன். இந்த ஸ்லிப்பரோட ரேட்டு வந்து 4,000 rupees, ஓகேவா? கிராக்ஸில் வாங்கினது ஒரிஜினல் கிராக்ஸ். இது என் காலுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்.
அந்த மாதிரி பார்ப்பேன், செட் ஆகும்போது நான் வாங்கிப்பேன். எதுக்கு என்ன அப்படின்றதெல்லாம் இல்லை, கிடைக்கும் போது வாங்கிப்பேன். அப்போ நமக்கு கிடைக்காது, அடுத்த தடவை நான் போய் பார்க்கும்போது என் சைஸும் இருக்காது, அப்போ இந்த கலரும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வாங்கிட்டேன். அந்த செருப்பு கூட வாங்கினது அந்த கிளாஸ் ஒன்று மூஞ்சிக்கு பெருசாக போட்டு இருப்பேனே, அந்த கிளாஸும் வாங்கினது. அதுக்கப்புறம் இந்த ஷூ வந்து நம்ம லைஃப் ஸ்டைலே தான் வாங்கினேன். இது எவ்வளோப்பா? 999. பெங்களூர்ல வாங்கினதா? 1300 999. இல்ல இது 1500. இரு, இந்த ட்ரெஸ்ஸும் எங்க காணும், இந்த ட்ரெஸ்ஸும் இந்த ஷூவும் 2400 ரூபாய். கரெக்டா? இந்த ட்ரெஸ்ஸும் இந்த ஷூவும் நான் லைஃப் வாங்கினேன். 900 பேலன்ஸ் இது. ஓகேவா? அந்த ரெண்டும் வாங்கினேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஷூ போடணும் அப்படின்றது வந்து நான் ரொம்ப நாளா யோசிச்சு வச்சிருந்தேன். அதுக்கு தான் இந்த டாப் வேணும்னு நான் ஒரு அலைஞ்சினே இருந்தேன். அதுக்கு இந்த ஷூ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடினே கிடந்தேன். சரி, தேடும் போது எனக்கு கரெக்டா ரெண்டுமே செட்டா கிடைச்சது. இந்த ஷூ 1005, அதாவது 1005. இதோட ரேட் வந்து 1700 இது. ஆனா இதுக்கு 11% தான் ஆஃபர் சொன்னாங்க. 30% கிடையாது, 40% கிடையாதுன்றாங்க. இது 30% டேக் போட்டிருந்தது. ஆனா வேற ஷூக்கு. ஆனா இந்த வைன் கலருக்கு இல்ல அப்படின்னாங்க. எனக்கு இந்த வைன் கலர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ 11% ஆஃபர் இருந்தாலும் சரி, ஆஃபரே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ஷூ வேணும் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு மேட்ச் பண்ணும்போது நீங்க பாருங்க எங்க மேட்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த ஷூ வாங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு சிங்குச்சா ஷூ ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இந்த வயசுக்கு தேவையா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த வயசுக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய வந்து பக்கெட் லிஸ்ட்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம அப்போ வந்து நம்ம ஆசைப்பட்டிருப்போம். அந்த டைமில் நமக்கு செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்கும். அதெல்லாம் இப்போ பீட் பண்ணி இப்போ இதுக்கப்புறம் என் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுறது தான் என் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட சுற்றின்னு இருக்கேன். நிறைய டென்ஷன் எங்களுக்கு இருக்குது, நிறைய இருக்குது. பட் இருந்தாலுமே ஒரு சிலதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வச்சுருக்கேன். அதில் ஒரு இதுதான் வாங்கியிருக்கேன். ஆனால் இது எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நான் வாங்கினேன். ஆனால் ட்ரெஸ்ஸுக்கு பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்குமா இல்லை ஜோக்கர் மாதிரி இருக்குமா பின்னாடி தான் யோசிப்பேன். பட் இருக்கும். இதுக்கு என்ன சூப்பராக ஷூ இது போட்டு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு பார்த்துட்டு இது நல்லா இருந்தா, ஆனால் ரெய்னி டைம்லலாம் போடக்கூடாது. நல்லா இருக்கும்போது போடுவேன். நல்லா இருந்ததுன்னா சரி ஓகே, மேட்ச் பண்ணி ஆக்கோட தெரியல அப்படின்னா போடுவேன். ஒருவேளை ஆக்கோட தெரிஞ்சால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு ஃபோட்டோவாவது ஆசைக்கு எடுத்துட்டு கழட்டிட வேண்டியதுதான். இதோட ரேட் வந்து 2500 வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 3300 சொன்னார். நான் சரி ரேராக தானே போடுவோம், ஆனால் 2000 கேட்டேன். நீங்கள் 2000 கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேன்ட்டாரு. போய் 2200 கேளுன்னா கொடுத்தாரா? நான் கேட்கவே இல்லை, டேரெக்டாக 2500 தான் கேட்டேன். 2500 தான் கேட்டியா? சரி, கொடுக்க மாட்டான்னு தெரியும். ரெண்டாவது வாட்டி போய் நான் 2200 நான் அசிங்கமாக பார்ப்பான். எதுக்கு ஃபைனல் 25 பையா அப்படின்னு. ஓகே, பேங்காக் பிளாஸா வாப்பா இது. இந்த கடை பேர் பேங்காக் பிளாஸா. இது மட்டும் ஞாபகம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவங்க சொன்னாரு பேங்காக் பிளாஸா இது போ, நீ கேட்குற ஷூ இங்கே கடைக்கு போய் பாரு அப்படின்னாரு. அப்போதான் போய் பார்க்கும்போது ஓகே இது கிடைச்சது, அதனால வாங்கிட்டேன். ஃபைனலாக வந்து இந்த குச்சி கண்ணாடி அந்த பேங்காக் பிளாஸா கீழே வாங்கினேன். குச்சி சரி ஃபோட்டோ எடுக்க வேணுமே, அட்லீஸ்ட் நம்ம ஃபோட்டோ எடுக்கவாது இது யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் வாங்கினேன். நான் அவ்வளோவா ரேராக போட மாட்டேன், எனக்கு கண்ணு வலிக்கும். அதனால் ஃபோட்டோ எடுக்க உதவுமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட பர்த்டேக்கு என்னோட ட்ரிப்பு எல்லாமே நான் ஷாப்பிங் பண்ணது. இதுக்கப்புறம் வந்துட்டு இனி ஒரே குதூகலம் குத்தாட்டம் அப்படிதான் இருக்கும். எங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும்பா? தலை கிறிஸ்மஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுமா? தலை கிறிஸ்மஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்து வீடு 23rd பாப்பா வரன்ச்சு அன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடு கிரகப்பிரவேசம் முடிஞ்சு வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் ஒரே குதூகலமாக தான் இருக்கும். டென்ஷன் இருக்கும், ஆனாலும் இருந்தாலும் ஒரு பக்கம் வீடு வேலையெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு வாரம் டென்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவர் தான் தோணா இருக்கணும். ஓகே, இந்த வீக் டென்ஷன் இல்லாமல் ஆகிட்டாருன்னா சந்தோஷமா ஆகிடும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆகிடும். நம்ம ஆனால் நமக்கு என்னன்னா ஒரு விஷயம் வந்து இப்படி நேரம் நமக்கு கிடைக்காது. இப்படி தலையை தொட்டு மூக்கை தொட்டு வந்து அதுக்கப்புறம் இப்படி ஆகும். அது கடைசி நேரத்தில் நம்ம டென்ஷன் பண்ணி தான் கொடுக்கும். எப்பயுமே இவரோட ராசி அப்படிதான். அது ஏன்னே எனக்கு தெரியாது. இல்லவே இல்லை, நடக்கவே நடக்காதுன்ற சுச்சுவேஷன் அங்கே வந்துடும் நமக்கு. ஐயோ நடக்கவே நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 நாள் 3 நாள் ஃபீல் பண்ணி அதை பற்றி யோசிச்சு ஒரு புலம்பி 4வது நாள் இப்போ வெட்ஸ் ஆகிடுவோம், ஒரு மாதிரி ஆகிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தட்டுன்னு கிடச்சிரும் அந்த விஷயம். அடே இதுக்காடா நம்மளை இவ்வளோ பாடுபடுத்துச்சு நமக்கு அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும். அது ஒரு ஆசை. அவர் வாங்கின அந்த வரம் அப்படி, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஏகப்பட்ட வரம் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துக்கிறேன். அதே மாதிரி தான் சரி இந்த தடவை எங்களுக்கு படுத்துது. ஆனால் பட் இது ரொம்ப பயமாக இருக்குது, அவ்வளோதான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் ப்ராடக்ட் வாங்கின லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் வியூ ப்ராடக்ட்லேயும் வைக்கிறேன். வேணுங்கிறவங்க மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நான் வாங்கினதில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் நிறையா அனுபவிச்சிருப்பீங்களே, எனக்கும் இந்த மாதிரி நான் போய் தேடும்போது கிடைக்காது, பட் நான் வாங்கக்கூடாதுன்னு போகும்போது எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஆளுங்கள்லாம் வந்து ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் ஹார்ட்டா பிங்க் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டாங் பண்ணுங்க. ஓகே, பாய்.